application of TCS on sale of goods in Tally ERP9. அதாவது TDS அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து tax deducted at source அப்படின்னு சொல்லுவோம். But there is one more direct tax called, one more type of direct tax called TCS, tax collected at source அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ இந்த டைப் வந்து ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும்தான் எல்லாருக்கும் அப்ளை ஆயிட்டு இருந்தது. பட் ஃப்ரம் 1st of October onwards, அதாவது 1st of October 2020 onwards, இந்த TCS அப்படின்றது இந்த சேல் ஆஃப் எனி கூட்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகுதா, என்ன ரேட்ல வந்து இந்த டிசிஎஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஎஸ்னா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்க, புதுசா நீங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க உங்க ஆர்கனைசேஷனுக்கு, டிசிஎஸ்ன்ற வேர்ட் புதுசா இருக்கு, இல்ல டாலில நீங்க டிசிஎஸ் வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா பெட்டர் உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ் ஆர் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் உங்களுடைய சஜஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட சஜஷன் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டிசிஎஸ்? டிசிஎஸ் அப்படின்றது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிஎஸ் இஸ் அ டாக்ஸ் கலெக்டட் பை த செல்லர் at the specific percentage as specified by the Income Tax Act from their customers. Okay, so அதாவது ஒரு செல்லர் வந்து அவர் பண்ணும்போது, சேல்ஸ் பண்ணும்போதே அவருடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸை கலெக்ட் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரெமிட் பண்றது தான் டிசிஎஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது என்னது, ஏற்கனவே நமக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி அப்படின்றது உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். அதுக்கு அடுத்த கேள்வி, நமக்கு ஏற்கனவே டிசிஎஸ் இருக்குல்ல, எஸ் டிசிஎஸ் இருக்கு, அது பாத்தீங்கன்னா நமக்கு சர்வீசஸ்க்கு அப்ளை ஆகும். ஸோ டிடிஎஸ் ஓட கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு சர்வீசஸ்க்கு அப்ளை ஆகும். ஆனா இந்த டிசிஎஸ் அப்படின்றது வந்து சேல் ஆஃப் எனி கூட்ஸ்க்கு வந்து அப்ளை ஆக போறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆஸ் அ செல்லர் ஒரு கூட்ஸ்க்கு வந்து என்னுடைய கஸ்டமருக்கு நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸோட ரேட் வந்து 50,000 rupees அப்படின்னா அதுக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியோ இல்ல ஐஜிஎஸ்டியோ என்ன டாக்ஸ் ஜிஎஸ்டில அப்ளை ஆகுதோ அந்த டாக்ஸ் அப்ளை பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் டிசிஎஸோ நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றதுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிடிஎஸ். ஓகே, டிடிஎஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. டிடிஎஸ் அப்படின்றது சர்வீசஸ்க்கு மட்டும்தான் வரும். டிசிஎஸ் வந்து இப்போ கூட்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகுது. சரி, இது வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 206C வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த செல்லர் எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்பொழுது அவர் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில் 2020ல ஃபினான்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸோட ஸ்கோப்பை வந்து கொஞ்சம் வைடன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில சிச்சுவேஷன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான 4 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ரெமிட்டன்சஸ், அப்புறம் எஜுகேஷன் லோன் வந்து அண்டர் செக்ஷன் 80E கிளைம் பண்றவங்க அதை வந்து ஃபாரின்ல இருந்து ரெமிட் பண்ணாங்கன்னா அதுக்கும் டிசிஎஸ் அப்ளை ஆகும். ஆர் நான் ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கேன், நான் வந்து சேல் ஆஃப் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜிங் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நான் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபைனலா எல்லாருக்குமே அப்ளை ஆகுற மாதிரியான ஒரு விஷயம், சேல் ஆஃப் எனி குட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கூட்ஸை சேல் பண்றோம் அப்படின்னா சேல் பண்ண கூட்ஸ் வந்து டாக்ஸபிள், அதாவது ஜிஎஸ்டியில் டாக்ஸபிள் அப்படின்னா அந்த சப்ளைக்கு நம்ம சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். இனிமேல் அடிஷ்னலா டிசிஎஸும் நம்ம கலெக்ட் பண்ணணும். இதனுடைய பேஸ் என்ன? ஸோ நான் வந்து சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 lakhs சேல் பண்றோம், 50,000 சேல் பண்றோம்னு சொல்றோம். பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு டாக்ஸ் பேஸ் இருக்கும் இல்லையா? நமக்கு அது அப்ளிகபிளா இல்லையா, நம்மளோட கஸ்டமருக்கு அது அப்ளிகபிளா இல்லையா, அப்ளிகபிள்னா என்ன ரேட்டு, எனக்கு என்ன எக்ஸம்ஷன் இருக்கு, எப்போ எனக்கு அப்ளை ஆகும், அப்ளை ஆகும்னா என்ன ரேட்ல எனக்கு அந்த டிசிஎஸ் அப்ளை ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டாக்ஸ் பேஸ் அப்படின்றத செல்லரை பேஸ் பண்ணதான். ஸோ இப்போ ஒரு செல்லர் வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர், அதாவது 2019-20 ஃபைனான்ஷியல் இயர்ல 10 crores மேல பிசினஸ் பண்ணிருக்கிறாரு, அவரோட டர்ன் ஓவர் வந்து 10 crores அண்ட் அபவ் இருந்ததுன்னு சொன்னா இப்போ இந்த செல்லருக்கு வந்து இந்த லயபிலிட்டி இருக்கு. என்ன லயபிலிட்டி? அவருடைய கஸ்டமர் கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரெமிட் பண்ற லயபிலிட்டி. ஓகே, ஸோ நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு செல்லர் இருக்காரு, அந்த செல்லருடைய 2019-20 ஃபினான்ஷியல் இயருடைய டர்ன் ஓவர் வந்து 10 crores அண்ட் அபவ் இருக்கு அப்படின்னு சொன்னா நவ் திஸ் செல்லர் ஹேஸ் த லயபிலிட்டி டு டிடக்ட் டிசிஎஸ் from their customers.
ஓகே, எப்பத்துல இருந்து 1st of October 2020ல இருந்து அவருடைய கஸ்டமர் கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ண போறாரு. சரி, எல்லா கஸ்டமர் கிட்ட இருந்தும் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப எப்படி செல்லருக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி அவருடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. சோ அந்த லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமருடைய டர்ன் ஓவர் வந்து ஃபைனான்சியல் இயர் 2021ல, அதாவது இந்த ஃபைனான்சியல் இயர்ல 50 lakhs அண்ட் அபவ் எக்ஸீட் ஆகுது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா இந்த கலெக்ட் பண்ண போற டிசிஎஸ் வந்து 50 lakhs அண்ட் அபவ் பில்லிங் பண்றோம் இல்லையா, அப்பதான் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கஸ்டமருக்கு வந்து 1st of April to 30th September வரைக்கும் ஒரு 49 lakhs பில் பண்ணிருக்கேன்னு வச்சுக்குவோம். ஓகே, அடுத்தது 1st of October அன்னைக்கு இல்ல 2nd of October அன்னைக்கு என்னோட கஸ்டமர் ஒரு 2 lakhsக்கு மெட்டீரியல் கேக்குறாருன்னா, அந்த 50 lakhs கிராஸ் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்ல இருந்து மட்டும் தான் நான் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் இதனுடைய கிரைட்டீரியா. சோ நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஒரு செல்லர் அவருடைய பிசினஸ்ல 2019-20ல 10 crores அண்ட் அபவ் பிசினஸ் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய கஸ்டமர் கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ற லயபிலிட்டி அவருக்கு வருது. அடுத்ததா அவருடைய கஸ்டமர்ஸ் யார்கிட்ட இருந்தெல்லாம் அவர் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்களுடைய கஸ்டமர் வந்து 50 lakhs அண்ட் அபவ் பிசினஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து இவர் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். அதுல ஸ்பெசிபிக்கா இவர் பண்ற பில்லிங் இருக்கு இல்லையா, அவருங்க நிறைய பேர் கிட்ட இருந்து பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ். ஆனா இவருடைய லயபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் பண்ற பில்லிங்ல 50 lakhs அண்ட் அபவ் எக்ஸீட் ஆகுது பாருங்க, அந்த எக்ஸீட் ஆகுற போர்ஷனுக்கு மட்டும் தான் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ண போறாரு. ரைட், இப்போ என்ன ரேட்ல இந்த டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். சோ இதனுடைய டைப் ஆஃப் டிடக்ஷன் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைப் ஆஃப் டிடக்ஷன் வந்து சேல் ஆஃப் எனி குட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய செக்ஷன் கோடுன்னு பாத்தீங்கன்னா 206C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதனுடைய பேமெண்ட் கோடு பத்தின டீடைல்ஸ் வந்து நமக்கு இன்னும் சொல்லல. யூஸ்வலா வந்து பேமெண்ட் கோட் அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க டிடிஎஸ்லயும் டிசிஎஸ்லயும். இன்னும் அந்த பேமெண்ட் கோட் டீடைல்ஸ் வந்து நமக்கு சொல்லல. ரேட் ஆஃப் டிசிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் ஆக்ட்லயே சொல்லிட்டாங்க 0.1% அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே, 0.1% ஆன் தி டோட்டல் சேல்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே, நான் இப்போ வந்து ஒருத்தருக்கு பில் பண்றேன் 1 lakh ரூபாய்க்கு பில் பண்றேன்னா 1 lakhக்கு 18% ஜிஎஸ்டி இருக்குன்னா 1 lakh plus 18,000 டோட்டலா 1,18,000ல 0.1% டிசிஎஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணணும். சோ அப்ப இனிமேல் என்னோட இன்வாய்ஸ்ல கூட்ஸ் உடைய வேல்யூ 1 lakh பிளஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 9,000 அண்ட் தென் டிசிஎஸ் இந்த 1,18,000க்கும் டிசிஎஸ் அட் த ரேட் ஆஃப் 0.1% அப்படின்னு இருக்கணும். ஆனா இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிறைய ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய டிடிஎஸ் ரேட்ஸ் எல்லாத்தையுமே 0.25% வந்து ரெடியூஸ் பண்ணிருந்தாங்க. சோ அத பேஸா வச்சு நம்மளுடைய டிசிஎஸ் ரேட் 0.1% அப்படின்றது இனிமேல் 0.07% அப்படின்னு இருக்கும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிஎஸ் ரேட் வந்து 0.075%. சரி, இப்போ என் கையில பேன் இல்ல, அதாவது என்னுடைய கஸ்டமர் கையில பேன் இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிடிஎஸ்ல கூட பாத்தீங்கன்னா 1%, 2%, 10%, 5% அப்படின்னு டிடிஎஸ் ரேட்ஸ் இருக்கும். ஆனா என் கஸ்டமருக்கு வந்து பேன் நம்பர் இல்ல அப்படின்னு சொன்னா கம்பல்சரியா நான் 20% டிடக்ட் பண்ணுவேன் இல்லையா, என்னுடைய வெண்டர் கிட்ட 20% நான் டிடக்ட் பண்ணுவேன். அதே சிச்சுவேஷன் தான் டிசிஎஸ்லயும். சப்போஸ் நம்மளுடைய கஸ்டமர் கையில பேன் நம்பர் இல்ல அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் ரேட் இருக்கு இல்லையா 0.075%, இதை விட்டுடணும். நம்ம டிடக்ட் பண்ண வேண்டிய பர்சன்டேஜ் வந்து 1%. ஓகே, சோ அப்போ உங்களுடைய கஸ்டமரை வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணணும் பேன் நம்பர் சீக்கிரமா வாங்குங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணணும். சோ அப்ப அதாவது இந்த டிரான்சாக்ஷனுடைய இம்பாக்ட பாருங்க, 50 lakhs அண்ட் அபவ் பிசினஸ் பண்ற கஸ்டமருக்கு தான் நீங்க டிசிஎஸ் பிடிக்க போறீங்க. 50 lakhs அண்ட் அபவ் பிசினஸ் பண்ற ஒருத்தர் இப்போ வரைக்கும் பேன் நம்பர் வாங்காம இருப்பாரா அப்படின்றது ஒரு क्वेश्चन. சப்போஸ் வாங்காம இருந்தாருன்னா நீங்க 1% டிடக்ட் பண்ணுவீங்க. 1% டிடக்ட் பண்ணி நீங்க ரெமிட் பண்ணும்போது அதுக்கான டிசிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க டிபார்ட்மெண்ட்க்கு சொல்ல போறீங்க யாருக்காக அந்த டிசிஎஸ் டிடக்ட் பண்ணிருக்கீங்க, அவரோட நேம் என்ன, அட்ரஸ் என்னன்னு சொல்ல போறீங்க. அப்ப டிபார்ட்மெண்ட் வந்து அவர் கேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் த கிரைட்டீரியாஸ் டாக்ஸ் பே பண்ணாம எவேட் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ உங்க கஸ்டமருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, கட்டாயமா பேன் கார்டு வாங்குங்க, இல்லைன்னா டிசிஎஸ் நான் 1% டிடக்ட் பண்ணுவேன், உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எனிவே நான் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன்லன்ற நாலேஜை உங்க கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கணும். அடுத்ததா
இதை நம்ம டாலில எப்படி அப்ளை பண்ண போறோம்? அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனி ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன்ஸ் டாலி ERP9ல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்பொழுது நமக்கு அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் ஈஸியா இருக்கும். அண்ட் தென் அதனுடைய ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன்ஸ் லைக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது, நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன்ஸ் லைக் ஜிஎஸ்டியோ இல்ல டிடிஎஸ்ஓ இல்ல டிசிஎஸ்ஓ அதுல டாக்ஸ் எவ்வளவு பெண்டிங் இருக்குன்றத கால்குலேஷன்ஸ் பண்றது, சிம்பிளி கம்ப்யூட்டேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டேஷன் பண்றது, அண்ட் தென் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான டூல் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அதே தான் நம்ம இங்க வந்து டாலில எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றதையும் அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்றதையும் பார்க்குறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் ஆஃப் டிசிஎஸ் அட் த ஸ்பெசிஃபைட் ரேட். நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்டிகுலர் ரேட்டை வந்து அசைன் பண்றோம், 0.075% அப்படின்னு அசைன் பண்றோம் இல்லையா, அந்த டிசிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். சப்போஸ் நம்மளுடைய கஸ்டமர் வந்து பான் கார்டு இல்லாதவரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா 1% கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடந்துரும். இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததா பாத்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். அண்ட் தென் வந்து டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு, எந்த பர்சன் கிட்ட இருந்து நம்ம டிடக்ட் பண்ணிருக்கோம், அதை நம்ம எப்ப ரெமிட் பண்ணணும்ன்ற மாதிரியான அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸும் நமக்கு ரெடியா அவைலபிளா இருக்கும். ஸோ இதனுடைய ஃபர்தரா இதை நான் எப்படி எனேபிள் பண்ணலாம் டாலில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டாலியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதை எப்படி எனேபிள் பண்றதுன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை எனேபிள் பண்றது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டாலில எல்லா அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்டாச்சுட்டரி ஃபீச்சரா இருக்கலாம், இல்ல அக்கௌண்டிங் ஃபீச்சரா இருக்கலாம், இல்ல இன்வென்டரி ஃபீச்சரா இருக்கலாம், எல்லாமே நமக்கு F11ல தான் அவைலபிளா இருக்கும். ஸோ ஆக்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா F11 ஃபீச்சர்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்ததா டிசிஎஸ்க்கான ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸை கான்ஃபிகர் பண்ணணும். லைக் என்ன பர்சன்டேஜ், என்ன செக்ஷன், என்ன பேமெண்ட் கோட் அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா லெட்ஜர்ஸ் இருக்கும், நம்மளுடைய சேல்ஸ் லெட்ஜரா இருக்கலாம், இல்ல ஜிஎஸ்டி ரிலேட்டட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்ஜர் ஆர் டிசிஎஸ்க்குன்னு ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த லெட்ஜர். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிரியேட் பண்றதோட மட்டும் இல்லாம அதுல நம்ம டிசிஎஸ்க்கான ஆக்டிவேஷனும் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ரன்னிங் பிசினஸ்ல தான் இந்த டிசிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப நம்ம சேல்ஸ் ரிலேட்டட் லெட்ஜர் ஆர் ஜிஎஸ்டி ரிலேட்டட் லெட்ஜர்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்போம். அந்த லெட்ஜருக்குள்ள போயிட்டு இந்த டிசிஎஸ் நம்ம எப்படி எனேபிள் பண்றதுன்றத பார்க்க போறோம். அடுத்ததா ஸ்டாக் ஐட்டம்லயும் நமக்கு இந்த டிசிஎஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இப்ப டாலில இருந்தே நம்ம இப்ப அதை லைவா பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டிசிஎஸ் இன் டாலி ERP9 அதை இப்ப நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம், அதுக்கான என்ட்ரிஸை வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை டீச் பண்றதுக்காக நான் அன்பு என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனில வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியா இருந்தா அந்த கம்பெனில ஏற்கனவே லெட்ஜர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் இருக்கும், நீங்க டிஃப்ரெண்ட் நேம்ல வச்சிருப்பீங்க, சேல்ஸ் அட் 9% ஆர் சேல்ஸ் அட் 18% ஆர் ஜிஎஸ்டி சேல்ஸ், நார்மலா சேல்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் லெட்ஜரை நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க சேல்ஸுக்கு. அப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டிக்கெல்லாம் லெட்ஜர்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர் லெட்ஜர் கிரியேட் பண்ணிருப்பீங்க, உங்களோட சப்ளையர் லெட்ஜர் கிரியேட் பண்ணிருப்பீங்க, ஆர் உங்களுடைய ஸ்டாக் ஐட்டம்ஸை வந்து நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா, F11 ஃபீச்சர்ல ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அகைன் F3 பிரஸ் பண்ணா நமக்கு கிடைக்கும். F3ல போனீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியா இருந்தா டைரக்டா டிசிஎஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பாருங்க, லாஸ்ட் ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷனே நமக்கு டிசிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து எனேபிள் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணாதான் நெக்ஸ்ட் லைன்ல இருக்க செட் ஆர் ஆல்டர் டிசிஎஸ் டீடைல்ஸையும் நான் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதை நான் எனேபிள் பண்ண அப்படின்னு சொன்னா என்னுடைய கம்பெனி ரிலேட்டட் டிசிஎஸ் இன்ஃபர்மேஷனை நான் இந்த இடத்துல ஃபீட் பண்ணணும். ஸோ என்னோட கம்பெனியோட டிசிஎஸ் டான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டாக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம். அது டிடக்ஷனா இருந்தாலும் கலெக்ஷனா இருந்தாலும் ஒரே நம்பர் தான். அந்த நம்பரை இந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்றோம். இது வந்து பேன் நம்பர் மாதிரி கிடையாது. டான் நம்பர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேன் நம்பர். ஸோ இப்போ நம்ம கம்பெனியோடைய நேச்சர் என்ன, கம்பெனியா இல்லை இண்டிவிஜுவல் HUF மாதிரியான நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷனா அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றோம். கலெக்டர் பிரான்ச் டிவிஷன் நான் சென்னைன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் செட் ஆர் ஆல்டர் டீடைல்ஸ் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள், அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ல இந்த டிசிஎஸ் கலெக்ட் பண்ற பர்சன் யாரு,
அவருடைய பேரு, அட்ரஸ், அவருடைய பேன் நம்பர் என்ன அப்படின்றத வந்து கேட்பாங்க. இது வந்து டிடிஎஸ்லயும் கேட்பாங்க, டிசிஎஸ்லயும் கேட்பாங்க. ஏன்னா டிடக்ட் பண்ண அமௌண்ட்டை ரெமிட் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல யார் அதுக்கு லயபிள், யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்ன்றத நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ற இடத்துலலாம் நம்மளுடைய சைனிங் அத்தாரிட்டியோட பேரு, டீடைல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட பேரு, அவங்களுடைய டீடைல்ஸை வந்து ஃபர்னிஷ் பண்றோம். அடுத்து நம்மளுடைய கம்பெனி அட்ரஸ் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கும். இதெல்லாம் நம்ம கம்பெனி கிரியேஷன் லெவல்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால இந்த இடத்துல அடிஷனலா நம்ம இதையும் கவனிக்க வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைலிங் டைம்ல சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஃபர்தரா வேற எந்த ஆக்டிவேஷனும் இப்போதைக்கு தேவை கிடையாது. என்னுடைய கம்பெனியோட பேன் நம்பர் இருந்ததுன்னா அந்த பேன் நம்பரும் நான் இங்க மென்ஷன் பண்ணலாம். இது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருப்போம். அடிஷனலா இப்போ நம்ம டிசிஎஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்றோம். ஒன்ஸ் ஆக்டிவேஷன் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோல போய் பார்க்கும்போது ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோ லைக் லெட்ஜர்ஸ், குரூப்ஸ், காஸ்ட் சென்டர்ஸ் மாதிரியே புதுசா நமக்கு ஸ்டாச்சுட்டரி இன்ஃபோ அப்படின்ற ஒரு புது மாஸ்டர் வந்து கிரியேட் ஆகுது. அதுல போனீங்கன்னா டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு இருக்கு. அது உள்ள கிரியேட்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த 206C செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதனுடைய டீடைல்ஸ் ஏதாவது தேவைன்னா இங்க ஆல்ட் எல் கொடுத்து பார்த்தீங்கன்னா டீடைல்டா தெரியும். ப்ரீவியஸ் பீரியட்ல நீங்க கொடுத்துருக்கிறது அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் சி கொடுத்து ஹெல்பர் மெனுவையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஹெல்பர் மெனுல போனீங்கன்னா என்னென்ன ஹெட்ல வந்து ஆல்ரெடி டிசிஎஸ் இருக்கு, அதனுடைய பேமெண்ட் கோட் என்ன, என்ன செக்ஷன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா வந்து ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ண போறோம். அது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்றது அதனுடைய செக்ஷன் 206C. பேமெண்ட் கோட் பத்தின விஷயங்கள் இப்போ வரைக்கும் தெரியல. நம்ம டிடக்ட் பண்ண போற, அதாவது கலெக்ட் பண்ண போற டிசிஎஸ் பர்சன்டேஜ் வந்து 0.075. பேன் இல்ல, இண்டிவிஜுவலா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேன் இல்லைன்னா 1%. அதே மாதிரி அதர் கலெக்டிவ்ஸ் யூஸ்வலா டிடிஎஸ்லயும் டிசிஎஸ்லயும் நீங்க இண்டிவிஜுவல் கிட்ட டிடக்ட் பண்றீங்களா, கலெக்ட் பண்றீங்களா, ஆர் அதர் தன் இண்டிவிஜுவல்ஸ் லைக் கம்பெனி அவங்க கிட்ட டிடக்ட் பண்றீங்களான்றத உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ அதர் பீப்புளுக்கும் சேம் ரேட் தான் இப்போதைக்கு அப்ளிகபிள். அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 lakhs அண்ட் அபவ் போனா மட்டும் தான் நமக்கு டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல வந்து இந்த ரேட்டை மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 50 lakhs அண்ட் அபவ் போனா தான் நம்ம டிசிஎஸ் டிடக்ட் பண்ண போறோம். அடுத்ததா நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சேல்ஸ் லெட்ஜர்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிருக்கிற சேல்ஸ் லெட்ஜர் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் அப்ளை பண்ணிருப்போம். உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தா ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் 10 crores இருக்குன்னா அப்போ உங்க ஆர்கனைசேஷன்ல ஜிஎஸ்டி அப்ளிகபிளா இருக்கும். அன்லஸ் உங்க ப்ராடக்ட் வந்து எக்ஸம்ப்டட் ப்ராடக்டா இருந்தா மட்டும் தான் இருக்காது இல்லையா. ஸோ இப்போ நான் டிசிஎஸ் அப்ளிகபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ்ன்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா சேல்ஸ் லெட்ஜர்ல அதுக்கப்புறம் எல்லா லெட்ஜர்லயும் எல்லா ஸ்டாக் ஐட்டம்லயும் இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அப்பதான் என்ன ஆகும், நம்ம கிரியேட் பண்ற டிசிஎஸ் அப்படின்ற லெட்ஜர், சேல்ஸ் லெட்ஜர், ஸ்டாக் ஐட்டம் இது எல்லாத்துலயும் மேட்ச் ஆனா மட்டும்தான் நம்ம என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசிஎஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு சேல்ஸ் லெட்ஜர்ல மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய ஜிஎஸ்டி ரிலேட்டட் லெட்ஜர்லயும் டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நான் இதுக்கான ரீசன் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிடிஎஸ் மாதிரி கிடையாது. டிடிஎஸ் வந்து அந்த பர்டிகுலர் சர்வீசஸ்ல மட்டும் தான் நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவோம், அதுக்கான ஜிஎஸ்டில டிடக்ட் பண்ண மாட்டோம். ஆனா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேல் வேல்யூ as well as அதனுடைய டாக்ஸ் வேல்யூ எல்லாத்துலயுமே தான் நம்ம வந்து டிசிஎஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, நான் இப்போ சேல் வேல்யூ, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாத்துலயுமே நான் டிசிஎஸ் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ அப்போ டிசிஎஸ் எனக்கு அப்ளிகபிள் ஆன் சிஜிஎஸ்டி அண்ட் தென் எஸ்ஜிஎஸ்டிலையும் எனக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுக்க போறேன். அதுக்கும் நான் சேல் ஆஃப் எனி குட்ஸை ஆக்டிவேட் பண்றேன். அடுத்ததா என்னுடைய கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவருக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்னா அவருடைய டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலரா, கம்போசிட்டா, தென் அவருடைய பேன் நம்பர். இந்த பேன் நம்பர் இங்க நான் மென்ஷன் பண்ணலனா தான் எனக்கு 0.075% பதிலா 1% வந்து டிசிஎஸ் கால்குலேட் ஆகும்.
அண்ட் தென் என்னுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்கான்றதை நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னலா இந்த டிசிஎஸ் அப்ளிகபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கஸ்டமர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 50 lakhs and above exceed ஆகுறவங்களுக்கு மட்டும் நீங்க இந்த TCS செலக்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு அப்ளிகபிள் இல்லையோ, யாருக்கு வந்து 50 lakhs and above டர்ன் ஓவர் இல்லையோ அவங்களுக்கு நீங்க TCS நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க மட்டும் தான் டிசிஎஸ் டிடக்ட் பண்ற மாதிரி, அதாவது அந்த இன்வாய்ஸ்ல மட்டும் தான் நம்ம டிசிஎஸ் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கஸ்டமருடைய நேச்சர் என்ன, இண்டிவிஜுவலா, கம்பெனியா, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இதுல உள்ள போனீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுல தான் நமக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 50 lakhsன்றதையும் 50 lakhs எக்ஸீட் ஆனா மட்டும் தான் நீங்க டிசிஎஸ் பிடிக்க போறீங்கன்றதையும் இந்த இடத்துல நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த யூஸ் அட்வான்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கான்ஃபிகர் பண்ணலாம். இது கஸ்டமர் லெட்ஜர் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ புதுசா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், டிசிஎஸ் ஆன் சேல்ஸ். ஜஸ்ட் டிசிஎஸ் கூட கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல ஆல்ரெடி டிசிஎஸ் இருக்கு, வேற ஒரு ஹெட்டுக்கு இருக்குன்னா உங்களுக்கு பார்க்க கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றதுனால டிசிஎஸ் ஆன் சேல்ஸ் கிரியேட் பண்றோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், டாக்ஸ் லெட்ஜர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே கொண்டு வந்தாதான் ரெஸ்பெக்டிவ் டாக்ஸ் என்னன்றதை டாலி டிஸ்க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதுல வந்து டிசிஎஸ் நம்ம சூஸ் பண்றோம். இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்றோம், சேல் ஆஃப் எனி குட்ஸ்ன்ற ஆப்ஷனை மேட்ச் பண்றோம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஏன் வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ் லெட்ஜர், டாக்ஸ் லெட்ஜர், என்னுடைய வெண்டாருக்கு, அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து டிசிஎஸ் இருக்குன்றதை என்ஷூர் பண்றோம், என்ன ஹெட்ல இருக்குன்றதையும் என்ஷூர் பண்றோம். அதனாலதான் இந்த சேல் ஆஃப் எனி குட்ஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்ல டிசிஎஸ் அப்ளிகபிலிட்டியை என்ஷூர் பண்ணிருக்கேன். அண்ட் தென் ஸ்டாக் ஐட்டம், நான் ஏற்கனவே டீல் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் கார்பன் எலக்ட்ராட்ஸ் அப்படின்றது. இந்த ஐட்டம்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து 18% அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து எல்லா ரேட்லயுமே ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்தந்த ரேட் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா இந்த ப்ராடக்ட்டுக்கு டிசிஎஸ் இருக்கா இல்லையா, இருக்குன்னா அப்ளிகபிள். ஓகே, ஸோ இப்போ இது அப்ளிகபிள்னா என்ன ஹெட்ல அப்ளிகபிள், சேல் ஆஃப் எனி குட்ஸ் ஹெட்ல அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், F11 ஃபீச்சர்ஸ்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு என்னுடைய லெட்ஜர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்துலயுமே அந்த டிசிஎஸ் உடைய அடிஷனல் கான்ஃபிகரேஷனை நான் கான்ஃபிகர் பண்றேன். இதுக்கப்புறம் நான் சேல் என்ட்ரி பாஸ் பண்ண போறேன். ஸோ நார்மலா இன்னில இருந்து நீங்க பாஸ் பண்ற சேல்ஸ்ல ஏற்கனவே அந்த கஸ்டமர்ஸ்க்கு 50 lakhs டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு வந்து அதுக்கப்புறமா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ராகவ் அண்ட் அசோசியேட்ஸ்னு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வந்து இந்த கார்பன் எலக்ட்ராட்ஸை நான் சேல் பண்றேன் 10,000 நம்பர்ஸ். ஸோ அதனுடைய ரேட் வந்து அஸ்யூம் தட் இட் இஸ் 750 rupees. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த டிரான்சாக்ஷன்ல மட்டுமே நான் 75 lakhs கிராஸ் பண்றேன்ற மாதிரி எக்ஸாம்பிள் காட்டுறேன். நார்மலா நான் சேல் இன்வாய்ஸ் போடுற மாதிரி தான். ஸோ இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல ஆஸ் யூஷுவல் நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி செலக்ட் பண்ற ப்ரொசீஜர் தான். பாருங்க, நான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் இருந்ததுன்னா டாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற டிசிஎஸ் ஆன் சேல்ஸ், இதுதான் டிசிஎஸ் லெட்ஜர். இவ்வளவு நேரம் நம்ம செலக்ட் பண்ணது ஜிஎஸ்டி லெட்ஜர். ஸோ இப்போ நான் டிசிஎஸ் ஆன் சேலும் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கான்றத பாருங்க. 75 lakhs plus 6,75,000 plus 6,75,000, total it is coming to 88,50,000. 88,15,000ல 0.075% உங்களுக்கு 6,637.5 டாலி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் பண்ணி 6,638 கொடுத்திருக்கு. இந்த என்ட்ரியை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் 50,000 அண்ட் அபவ் போச்சுன்னா உங்களுக்கு இவேபிள் அப்ளிகபிள் இல்லையா. ஸோ அந்த இவேபிள் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இது. அங்க நீங்க என்னென்ன டீடைல்ஸ் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிட்டு இந்த என்ட்ரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் எனி குட்ஸ். ஓகே, ஸோ அதர் தன் திஸ் வேற கிரைட்டீரியாக்கெல்லாம் டிசிஎஸ் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபாரின் ரெமிட்டன்சஸ் ஆர் வந்து எஜுகேஷன் லோன் டேக்கன் அண்டர் தி செக்ஷன் 80E அண்ட் ரெமிட்டட் அவுட் ஆஃப் இந்தியா ஆர் சேல் ஆஃப் ஃபாரின் டூர் பேக்கேஜஸ், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம டிசிஎஸ் டிடக்ட் பண்ணணும். பட் காமனா எல்லாருக்குமே எக்ஸிஸ்டிங் பிசினஸ் மேனுக்கு எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகிறது இந்த சேல் ஆஃப் எனி குட்ஸ்
அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கு கீழே வந்து எல்லாருக்குமே டிசிஎஸ் இனிமேல் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இப்போ நான் டிசிஎஸ் ரிலேட்டட் என்ட்ரியை எப்படி போஸ்ட் பண்ணணுன்றதை காமிச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து ஏற்கனவே 50 lakhs டர்ன் ஓவர் ஆயிருக்கு, இப்போ இன்னைக்கு ஒரு 1 lakhக்கு தான் பண்றீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணணும், அந்த 1 lakhக்கு டிசிஎஸ் வந்து அப்ளை ஆகுதான்றதை செக் பண்ணிக்கணும். ஆனா என் கஸ்டமர் வந்து லெஸ் தென் 50 lakhs தான் என்கிட்ட பிசினஸ் பண்றாரு. நான் சொல்ல வர்றது உங்ககிட்ட எவ்வளவு பிசினஸ் பண்றாருன்றது தான். அவருக்கு ஓவராலா வந்து ஒவ்வொரு சப்ளையர் கிட்டயும் அவர் எவ்வளவு வாங்குறாருன்றதை உங்களால செக் பண்ண முடியாது. உங்ககிட்ட எவ்வளவு வாங்குறாருன்றது தான் உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? சோ அப்ப நீங்க வந்து அந்த 50 lakhsக்குள்ள தான் அவர் பிசினஸ் பண்றாருன்னா அப்ப நீங்க டிசிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த என்ட்ரியை நான் சேவ் பண்ணியிருக்கேன். நார்மலா ஒரு ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி போடுறோமோ அப்படிதான் போட்டிருக்கோம். அதனுடைய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்ல எப்படி நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட் பார்ப்போமோ அதே மாதிரி இனிமேல் டிசிஎஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்க்க போறோம். டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ் அது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 27 EQ அப்படின்றது டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபைல் பண்ண போற ரிட்டர்ன். ஸோ நமக்கு வந்து டிடிஎஸ்ல வந்து 26Q இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்க 27 EQ இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் புக், செலான் ரிகன்சிலேஷன், டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய டிரான்சாக்ஷன் லிஸ்ட் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபார்ம் 27 EQ உள்ள போய் பார்க்கும்போது எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு டிசிஎஸ் அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த லிஸ்டிங்ல வந்துடும். ஓகே, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து வெதர் இட் இஸ் இன்க்ளூடட் இன் டிசிஎஸ்ஆ ஆர் எக்ஸ்க்ளூடட் இன் டிசிஎஸ்ஆ, அதனுடைய வேல்யூ எவ்வளோ, என்ன வேல்யூக்கு நம்ம டிசிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கிறோம், எந்த பீரியடுக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்டா உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வந்து டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றதும் அது என்ன டிரான்சாக்ஷன் மூலமா இந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்தது, லைக் ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா F6 பார்ட்டி வைஸை கிளிக் பண்ணும்போது எந்த பார்ட்டிக்காக நீங்க டிசிஎஸ் டிடக்ட் பண்ணிருக்கிறீங்கன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிப்போர்ட் ஆஸ் யூஷுவல் நீங்க டேட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதுல F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ரெசிடென்ட்க்கு தனியாகவும் நான் ரெசிடென்ட்க்கு தனியாகவும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து ஒவ்வொரு செக்ஷன் கோடு இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன் கோட் வைஸ் பார்க்கலாம், பேமெண்ட் கோட் வைஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இன்னும் பேமெண்ட் கோட் போடல, செக்ஷன் கோட் மட்டும் போட்டிருக்கோம். பாருங்க இந்த செக்ஷன் கோட் வந்து 206C வைஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு செக்ஷன் கீழே நீங்க எவ்வளவு டிடக்ட் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, எந்த செக்ஷன் கீழே நம்ம டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் வைஸ் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இந்த செஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் எனி கூட்ஸ் அப்படின்றது இந்த செஷன் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Thank you for watching.